வணக்கம் மக்களே. அதிமுகவில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஒரு கண்டிஷன், இபிஎஸ் போட்ட ரூல். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை ஆரம்பித்துள்ளார். மேலும் அதிமுகவுக்கு உரிமை கோரி வழக்கும் தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என இபிஎஸ்க்கு கெடு விதித்திருந்தார். அதன்படி நேற்று நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இபிஎஸ் இதனை தட்டி கழித்து விட்டார். இதன் மூலம் இவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது நடக்காத காரியம் என்பதை இபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் என்று ஒரு தரப்பு கூறிவிட்டது. ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குறித்து இபிஎஸ் மௌனம் காத்ததால் அரை மனதாக ஒருங்கிணைப்புக்கு அவர் சம்மதம் தெரிவித்து விட்டார் என்று கூறுகின்றனர். மேலும் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்பட்டாலும் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாது என்றும், இபிஎஸ் கை காட்டும் தொகுதியில்தான் ஓபிஎஸ் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றனர். இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஒருவேளை இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் அதிமுக, பாஜக மற்றும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்களும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக பொதுக்குழுவில் புயலை கிளப்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் முதல் ஆளாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தாவேகாவில் சேர்வார்கள் என செங்கோட்டையன் யாரை குறிப்பிட்டார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள்தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே டெல்டா பகுதியைச் சேர்ந்த ஒரத்தநாடு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சர் கழகத்தில் இணையலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தேமுதிகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து பின்பு ஓபிஎஸ் அணிக்கு சென்று தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையாமலா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கும் யாரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லவில்லை எனவும், பல கட்சிகளில் தாவி பலருக்கு ஆதரவாளராக இருந்து தற்போது எடப்பாடி பழனிசாமியால் ஒதுக்கப்பட்டு இருக்கும் சிலரே செங்கோட்டையுடன் தொடர்பில் இருப்பதாகவும், அவர்கள்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல இருப்பதாக சொல்கின்றனர் அதிமுகவினர். மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.